ज्ञानरूपाय विद्महे शक्ति अंशाय धीमहि तन्नो शक्ति अम्मा प्रचोदयात्। ओम नमो नारायणी, ओम नमो नारायणी, ओम नमो नारायणी। இன்று நல்ல நாள். அன்பார்ந்த 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய கோச்சாரப்படி உங்களுடைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று பிப்ரவரி மாதம் சனிக்கிழமை 10/2/2024 சோபகிருது ஆண்டு தை 27. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, குளிகாலம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை, யமகண்டம் மாலை 1:30 மணி முதல் 3 மணி வரை, மகர லக்னம் இருப்பு 0 நாழிகை 33 வினாடி, சூரிய உதயம் காலை 6:35, திதி இன்று அதிகாலை 4:34 வரை அமாவாசை, பின்பு பிரதமை. நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:23 வரை திருவோணம், பின்பு இரவு 10:53 வரை அவிட்டம், பின்பு சதயம். நாமயோகம் இன்று மாலை 4:40 மணி வரை வரியான், பின்பு பரிகம். கரணம் இன்று அதிகாலை 4:34 வரை நாகவம், பின்பு மாலை 3:57 வரை கிம்ஸ்துக்னம், பின்பு பவம். சந்திராஷ்டமம் திருவாதிரை புனர்பூசம். இன்றைய கோச்சார கிரகங்களின் அமைப்பு. மகர லக்னம், மகரத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், செவ்வாய் பகவான், சந்திர பகவான். கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு பகவான், மேஷத்தில் குரு பகவான், கன்னியில் கேது பகவான், தனுசில் சுக்கிர பகவான். மகர லக்னம், மகரத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், செவ்வாய் பகவான், சந்திர பகவான். கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு பகவான், மேஷத்தில் குரு பகவான், கன்னியில் கேது பகவான், தனுசில் சுக்கிர பகவான். துலாம் ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு செலவுள்ள நாளாக அமையும். செலவுனா எப்படின்னா, உங்களோட குடும்பத்துக்காக சந்தோஷத்துக்காக நீங்க செலவு பண்ணக்கூடிய நாளாக அமையும். எப்படின்னா, ஒரு சௌகரியங்களுக்கு இப்போ உங்களுக்கு சம்மர் சீசன் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சம்மர் சீசனுக்கு வீட்டுக்கு ஏசி வாங்கணும். அந்த ஏசி வாங்குறதே ஒரு செலவு தான். ஆனா இந்த செலவு உங்களுக்கு குடும்பத்தாருக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்குற மாதிரி அமையும். அதனால இது தவிர்க்காம இந்த செலவு நீங்க செஞ்சீங்கன்னா ரொம்ப சந்தோஷமான குடும்பமும் உங்களுக்கு ஒரு மன நிம்மதியான ஒரு அமைப்பான நாளாக அமையும். பெண்கள் அவங்களோட முயற்சியால ரொம்ப நாள் கஷ்டப்பட்டிருப்பாங்க, உழைச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட உழைத்துக்கேத்த ஊதியம் சேலரி வரும்போது உங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருக்கும் உங்க கையால பல விஷயங்கள் நீங்க செய்வீங்க. உதாரணத்துக்கு அவங்க வெளியில கூட்டிட்டு போறது, அப்புறம் அவங்களுக்கு தேவையான துணிமணிகள் வாங்கி கொடுக்கறது, அப்பா அம்மாவுக்கு தேவையான மருந்துகள் வாங்கி கொடுக்கறது. இது செய்யறதுனால உங்களுக்கு ஒரு மன திருப்தி இருக்கும், மன நிறைவு இருக்கும். அப்படி இது செய்யும் போது உங்க கையில கொஞ்சம் பணம் இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. பணம் இல்லாம பண்ணாதீங்க. கண்டிப்பா விரலுக்கு ஏத்த வீக்கமா நீங்க உங்க அப்பா அம்மாவுக்கு குடும்பத்தாருக்கு செய்ய வேண்டிய அமைப்பு இந்த நாளாகும். படுக்கை மெத்தை, சோஃபா போன்ற உபகரணங்கள் வாங்குறதுக்கும் இந்த நாள் அமையுங்க. அதனால படுக்கை மெத்தை மாத்தணும் அப்படின்னு வீட்டுல ஏதாவது சொன்னாங்கன்னா உடனே வேணாம் அப்படின்னு சொல்லாம அதை கண்டிப்பா நீங்க மாத்துனீங்கன்னா உங்களுக்கு இந்த செலவு விரைய செலவு நினைக்காதீங்க. பிற்காலத்துல ஒரு அந்யூன்யமான ஒரு இன்வெஸ்ட்மெண்டா நினைங்க. பரிகாரம்: மதுரை பக்கத்துல இருக்கிற பாண்டி முனீஸ்வரரை மனதார வேண்டிக்குங்க. அவரு வேற யாரும் இல்ல, கருப்பணசுவாமி ரூபமா இருக்கிற முனீஸ்வரர் தான். அவரு பாண்டி முனீஸ்வரன் சொல்லுவாங்க. எங்க இருக்காங்கன்னா மதுரையில இருக்காரு. இப்போ உங்களால மதுரைக்கு போக முடியல, இங்கே இருக்கிறேன் அப்படின்னு இருக்கும்போது சென்னை இருந்தாலும் சரி, வெளி இடத்துல இருந்தாலும் சரி, உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற முனீஸ்வரர் கோயில் போயிட்டு ரோஜா பூவால அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த நாள் இனிய நாளாக அமையும்.
கனவுகளும் பலன்களும். உங்க கனவுல வந்து அம்பு போன்ற ஒரு பொருள் தாக்குற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா அதோட அர்த்தம் வெற்றி. அதனால வந்து அம்பு வருது, நமக்கு ஏதோ கெடுதல் வருது அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. அது அர்ஜுனரோட அம்பு. அந்த அர்ஜுனர் அம்பு எப்பயும் வந்து கனவுல வந்தா அது வெற்றி தான். அதனால இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றி உள்ள நாளாகவும் அமைஞ்சு அந்த அம்பாலோட அனுகிரகமும் அருளும் கிடைக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.